ஜனனியும் சக்தியும் வீட்டை விட்டு வெளியே போகிறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஆதி குணசேகரன் விட மாட்டேங்கிறாரு. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ணுறீங்க? வீட்டிலையே இருந்து நான் டார்ச்சரை அனுபவிக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? எனக்கும் என் குழந்தைக்கும் இந்த வீட்டில் நிம்மதியே கிடையாது. நாங்கள் வெளியே போய் தான் ஆகணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதம்மா போத நிறுத்து. உன்னால தான் என் பொண்ணுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க ஆதி குணசேகரன். சரி, என்னால் பிரச்சனை வருதில்ல, அப்போ வெளியே விடுங்க. நாங்கள் போய் எங்கேயாவது பிரச்சனையே உங்களுக்கு பண்ணாமல் நிம்மதியாக இருக்கோம், விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அப்படியெல்லாம் விட முடியாதும்மா. உங்களை வெளியே விட்டுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு சொல்லி எப்படி பார்க்குறது? இதை பாரு, எனக்கு குடைச்சல் கொடுத்துட்டே இருப்பீங்க. இந்த ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் வெளியவே போகக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு ஆதி. நீ வா சக்தி, இவங்க யார் பர்மிஷன் கொடுக்கறதுக்கு? நம்ம இப்போவே கிளம்பலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இதம்மா, இதை பாரு, என் பேச்சை கேட்டு வெளியே கால் எடுத்து வச்ச அவ்வளோதான் உன் சக்தியை அப்படின்னு சொல்லி இழுக்கிறாரு ஆதி. என்ன மிரட்டுறீங்களா? இந்த மிரட்டலுக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு சக்தி. அதுக்கு விசாலாட்சி சொல்கிறாங்க, எம்மா சரணி வேணாம் எம்மா, இவங்கிட்ட வம்பே வேணாம். நம்மள நிம்மதியாக இருக்க விட மாட்டான். நம்ம அவன் சொல்கிற மாதிரி இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமாவே வெளியே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லி மேலே கூட்டிகிட்டு போகிறாங்க. என்ன அத்தை இதெல்லாம்? வெளியே போகிறதுக்கு கூட அவர் சொன்னதா போகணுமா? ஏன் எங்கள் இஷ்டம் எதுவும் கிடையாதா அப்படின்னு சொல்லி ஜனனி கோவப்படுறாங்க. அப்படி இல்லை ஜனனி, அவன் பொல்லாதவன். அவங்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டு நம்ம போக வேண்டாம். வெளியே ஏதாவது குடைச்சல் கொடுப்பான். இன்னும் ஒரு 4 நாள் தானே, 4 நாள் கழித்து போய்க்கலாம். அவன் வேணாம் சனடி, வேணாம், சொன்னா கேளு அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. என்ன அத்தை, எங்கள் உயிருக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படும், ஆபத்து வரும்னு பயப்படுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் நடக்காது, வாங்க போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. ஐயோ வாயில் போடு, அப்படி பேச்சுக்கு கூட சொல்லாத. என் பேர குழந்தைய நல்லபடியாக பெற்று கொடுக்கணும், ஏம்மா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லி அழறாங்க விசாலாட்சி. சரி அழாதீங்க அத்தை, அழாதீங்க. சரி நம்ம அப்புறமாவே போகலாம் அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க ஜனனி. அப்போ ஒரு வேலை விஷயமா ஆதி, கதிர், ஞானம் எல்லாருமே அந்த ராவணன் கூட சேர்ந்துக்கிட்டு வெளியே போகிறாங்க. அப்போ நந்தினியும் ரேணுகாவும் சமையல் ரூமில் நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னே புரியல. அந்த ஜனனியும் சக்தியும் வெளியே போகணுன்னு ஆசைப்பட்டா விட்டு தொலைய வேண்டியது தானே. வீட்டிலையே வச்சு அவங்கள குடும்பப்படுத்தணும்னு என்ன ஆசையா இவங்களுக்கு? வெளியே போகிறேன்னு சொல்கிறவங்கள கூட விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நந்தினி புலம்பிட்டு இருக்காங்க. சரி விடு நந்தினி, வெளியே போனாலும் அவங்க என்ன பண்ணுவாங்க, எப்படி சமாளிப்பாங்க, இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க ரேணுகா. இல்லைக்கா, இங்கே இருந்தால் மட்டும் என்ன இவங்கள ஹெல்ப் பண்ணுறாங்க? அதுங்க ஏதோ அதுங்க வேலையை அதுங்க பார்த்துக்குதுங்க, அதே மாதிரி வெளியே போய் அவங்க பார்த்துக்க போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க நந்தினி. இதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஈஸ்வரி அமைதியாக நிற்கிறாங்க. என்னக்கா உங்களுடைய அபிப்பிராயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்மளுடைய அபிப்பிராயம் என்னவா இருந்து என்ன பண்ணுறது நந்தினி? அது என்ன யாராவது கேட்கவா போகிறாங்க? சரி நான் தர்ஷினியை போய் பார்த்துட்டு வரேன் அப்படின்னு ரூமுக்கு போகிறாங்க. அப்போ கரெக்டாக தர்ஷன் உள்ள நுழையிறாரு. அம்மா அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே உள்ள நுழையிறாரு. திரும்பி பார்த்தா தர்ஷன். தர்ஷா, என்னடா எங்கடா இருக்கு? எத்தனை நாள் ஆச்சு உன்னை பார்த்து? ஏண்டா கோவத்தில் திட்டிட்டா அப்படியே போயிடுவியா? என்னடா எப்படி இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. கோவம்லாம் இல்லைம்மா, ஏதோ கொஞ்சம் மனசு கொஞ்சம் நிம்மதி அடையட்டுமே நான் இந்த வீட்டை விட்டு தனியாக இருந்தேன், அவ்வளோதான். சரி என்ன தர்ஷினி எல்லாம் எப்படி இருக்கா? அவளுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையே அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உனக்கு எல்லாம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. தர்ஷனோட வாய்ஸ் கேட்டு நந்தினி ரேணுகா 2 பேரும் வெளியே வராங்க. தர்ஷா, எப்படிதான் இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாங்க. நான் நல்லா இருக்கேன் சித்தி, தர்ஷினி எப்படி இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க. நல்லா இருக்காடா அப்படின்னு சொல்கிறாங்க 2 பேரும். சரி உனக்கு எப்படி இதெல்லாம் தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க ஈஸ்வரி. எனக்கு எல்லாம் தெரியுமா, இந்த வீட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த வீட்டில் ஒருத்தன் புதுசாக நுழைஞ்சிருக்கானே ராவணன், அவனை பற்றியும் தெரியும் அப்படின்னு சொல்கிறாரு. என்னடா பெரியவங்கள வாடா போடான்னு பேசிக்கிட்டு இருக்க அப்படின்றாங்க ஈஸ்வரி. யாரு அவனா பெரியவன்? அவன் ஒரு சல்லி பையன், அவன் ஒரு கேடி பையன். அவனை பற்றி தெரிஞ்சா இந்த வீட்டை விட்டு அடித்து தருத்துவீங்க. அதை சொல்கிறதுக்காக தான் நான் ஓடி வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷன். தர்ஷனோட வாய்ஸ் கேட்ட உடனே தர்ஷினி வெளியே வராங்க. அப்படியே தட்டு தடுமாறி வராங்க. அதை போய் தர்ஷன் பிடிக்கிறாரு. வந்து சோஃபாவில் உட்கார வைக்கிறாரு டைனிங் டேபிளில். எப்படி இருக்க, பரவாயில்லையா உடம்பு, கால் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. தர்ஷா, நான் நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷினி. அதெல்லாம் விடு, நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கேன். இவளுடைய காலை உடைச்சவனையே, இவளை கடத்தினவனையே இந்த வீட்டுக்குள்ளே சேர்த்து வச்சுட்டு ஆட்டம் போட்டுக்கிட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் நல்லாவா இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க தர்ஷன். நீ யாரடா சொல்கிற? ஜனனி சித்தியவா அப்படின்னு சொல்கிறாங்க.
ஐயோ அம்மா! ஜனனி சித்திய நான் எதுக்கு சொல்லப் போறேன்? அவங்க தர்ஷினிய காப்பாத்துறதுக்காக எவ்ளோ கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? அவங்க மேல போய் பழிய போடுவியா? அப்படின்றாங்க தர்ஷன். டேய்! நீ என்னடா சொல்ற? ஜனனி காப்பாத்துனாளா? அப்போ ஜனனிய கடத்துனது யாரு? அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஈஸ்வரி. அதான் நீ கூட சேர்த்து வச்சுட்ருக்கீங்களே ராவணன், அவன்தான் அப்படின்னு சொல்றாங்க தர்ஷன். இத பாரு, வாய்க்கு வந்தபடி பேசிக்கிட்டு இருக்காத. அவரு எவ்ளோ உதவியா இருக்காரு தெரியுமா? தர்ஷினிய காப்பாத்தி கூட்டிட்டு வந்து என் கையில ஒப்படைச்சாரு. இப்போ சித்தப்பாங்களுக்கெல்லாம் தொழில் செய்யறதுக்கு எவ்ளோ உதவியா இருக்காரு தெரியுமா? கூடவே இருந்து பாடுபடுறாரு. அவருடைய தொழிலையெல்லாம் விட்டுட்டு இங்க வந்து உக்காந்துட்டு இருக்காரு. அவர பத்தி தப்பா பேசாத அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. மா போத நிறுத்துமா. அவருன்னு வாய் நிறைய சொல்றியே, அந்த அவரு எவரு தெரியுமா? நம்ம குடும்பத்தையே கெடுக்க வந்தவன் அவன்தான். தர்ஷினியை கடத்தினது அவன்தான் அப்படின்னு சொல்றாங்க தர்ஷன். போத நிறுத்துடா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. சரி, நீ நான் சொல்றத நம்ப மாட்டேல்ல, இந்த வீடியோவை பாரு அப்படின்னு சொல்லி வீடியோவை காட்டுறாரு தர்ஷன். தர்ஷன் வெளியே போய்கிட்டு இருக்கும்போது அந்த ராவணனை பார்க்குறாரு. ராவணன் யாரு கூடயோ பேசிக்கிட்டு இருக்கிறத அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. இந்த மாதிரி அந்த ஆதி குணசேகரனுடைய குடும்பத்தை நடு ரோட்டுக்கு கொண்டு வரணும். சின்ன குழந்தையிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற எல்லாருடைய உயிரையும் எடுக்கணும். அதுதான் என்னுடைய வாழ்நாள் குறிக்கோளே. அதை சாதிக்கிறதுக்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருப்பான். இதையெல்லாம் பார்த்து ஷாக் ஆன தர்ஷன் அப்படியே வீடியோ எடுக்கிறாரு. இந்த வீடியோவை ஈஸ்வரி கிட்ட காட்டுறாரு. டேய் என்னடா இதெல்லாம் இப்படியா பேசியிருக்கான் அவன்? அவன் அவ்வளோ பெரிய கெட்டவனா? டேய் நம்ம குடும்பத்தை அழிக்க வந்தவனா? ஏன்டா என்னால் நம்பவே முடியலையேடா அப்படின்னு சொல்றாங்க ஈஸ்வரி. அம்மா இதுதான் உண்மை, நீ நம்பிதான் ஆகணும். என்னதான் நான் வீட்டை விட்டு வெளியே போயிருந்தாலும் இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டே தான் இருந்தேன். அந்த ராவணன் இந்த வீட்டுக்குள்ள நுழைஞ்சது கூட எனக்கு தெரியும். ஆனா அப்போ அவனை நான் நல்லவன்னு நினைச்சேன். ஆனா யதார்த்தமா ஒரு நாள் ரோட்ல போய்கிட்டு இருக்கும்போது இவன் யார் கூடயே பேசுறத கேட்டு நானும் ஷாக் ஆயிட்டேன். இதை சொன்னா நம்ப மாட்டேங்குன்னு தான் அப்படியே வீடியோவா எடுத்துட்டு வந்திருக்கேன். தயவு செய்து இதுக்கப்புறம் அவனை வீட்டுக்குள்ள விடாதீங்க அப்படின்னு சொல்றாரு தர்ஷன். ஏய் தர்ஷா என்னடா சொல்ற? ஏதோ காட்டு அப்படின்னு சொல்லி நந்தினி ரேணுகா 2 பேரும் பார்க்குறாங்க. அக்கா பாருங்கக்கா, ஆமாக்கா அவன்தான்க்கா. ஐயோயோ எப்படி பேசியிருக்கான் பாருங்களேன் அப்படின்னு சொல்லி வாயில கையை வச்சு வாயை பொளக்குறாங்க. அதை பார்த்துட்டு இருந்த தர்ஷினி எழுந்து போய் ஈஸ்வரி மேலே சாஞ்சிக்கிறாங்க. அம்மா தர்ஷன் சொல்கிறதெல்லாம் உண்மைதாம்மா. என்னை கடத்தினது அந்த ராவணன் தாம்மா, ஜனனி சித்தி கிடையாது. அவன் என்னை மிரட்டி வச்சுருந்தான். அதனால தான் என்னால் உண்மையை சொல்ல முடியல. இப்போ சரியான சமயத்தில் தர்ஷன் வந்து சொன்னதுனால நானும் உண்மையை சொல்கிறேன். அவன் தாம்மா என்னை கடத்தி கொடுமை பண்ணது. ஜனனி சித்தி தாம்மா என்னை காப்பாத்துனது அப்படின்னு சொல்லி அழறாங்க. என்னடி சொல்கிற? இத்தனை நாளாக ஏன்டி சொல்லலை? என்கிட்ட மட்டுமாவது சொல்லியிருக்கலாம்ல. நான் ஜனனியை என்ன பேச்சு பேசிட்டேன் அப்படின்னு சொல்லி தலையில் கையை வச்சு அழறாங்க ஈஸ்வரி. நான் ஜனனிக்கிட்ட எப்படி மன்னிப்பு கேட்பேன்? அவள் காலில் விழுந்தா கூட என்னுடைய பாவம் தீராதே. வயிற்றுல ஒரு புள்ளைய வச்சுக்கிட்டு என் புள்ளைய காப்பாத்துறதுக்காக காடு மேடுன்னு சுற்றிட்டு வந்திருக்கா. அவளை போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டனே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு அழறாங்க. இதை பார்த்துட்டு இருந்த நந்தினிக்கும் ரேணுகாவுக்கும் அப்படியே கண்ணு கலங்குது. அக்கா விடுங்கக்கா விடுங்க, நம்மள ஜனனி தப்பாக நினைக்க மாட்டா அப்படின்னு சொல்லி சமாதானப்படுத்துகிறாங்க. உடனே எல்லாரும் மேலே போகிறாங்க. ஜனனி படுத்துட்டு இருக்காங்க. அப்போ விசாலாட்சி பக்கத்தில் உட்காந்து ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க ஜனனி கிட்ட. போய் நேராக கதவு திறக்கிறாங்க. அதை பார்த்துட்ட உடனே எல்லாரும் ஏய் எதுக்கு இங்கே வரீங்க, போங்கடி போங்கடி அப்படின்னு சொல்கிறாங்க விசாலாட்சி. அத்தை விடுங்க அத்தை அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. அப்போ எல்லாரும் உள்ளே நுழையிறாங்க. லாஸ்ட்டாக தர்ஷனும் உள்ளே வராரு. தர்ஷனை பார்த்துட்டு தர்ஷா வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க ஜனனி. அப்போ தான் பாத்ரூம்ல இருந்து சக்தி வெளி வராரு. டேய் தர்ஷா எப்படிரா இருக்க அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறாரு. ஈஸ்வரி ஓடி போய் ஜனனி கட்டி பிடிச்சி அழறாங்க. ஜனனி என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு ஜனனி. நான் தப்பு மேலே தப்பு பண்ணிட்டேன். உன்னை பற்றி தெரிஞ்சு கூட உன் மேலே நான் எப்படி சந்தேகப்பட்டேன்னு எனக்கு ஒன்றுமே புரியல. என்னை மன்னிச்சிடு, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி அழறாங்க. அக்கா என்ன ஆச்சு? நான் மன்னிக்கிற அளவுக்கு நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஜனனி. பாத்தியா இதுதான் உன் நல்ல மனசு. நான் என்ன பண்ணேன்னு சொல்லி அதை கூட மறந்துட்ட பாத்தியா அப்படின்னு சொல்லி அழறாங்க. அப்போ தர்ஷன் சொல்கிறாரு, நான் இந்த வீடியோவை எல்லாருக்கும் காமிச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கும் காட்டுறாரு. அதை பார்த்து ஜனனியும் சக்தியும் ஷாக் ஆகி போதும் இந்த ஒரு வீடியோ போதும், அவன் கதையை முடிச்சிடலாம். எங்கே மாமா கிட்ட காட்ட வேண்டியது தானே அப்படின்னு சொல்கிறாங்க ஜனனி. இல்லை அவங்கெல்லாம் வெளியே போயிருக்காங்க, வந்த உடனே இருக்கு அந்த ராவணனுக்கு அப்படின்னு சொல்லி ஈஸ்வரி கத்துறாங்க. சூப்பர் அக்கா சூப்பர் அப்படின்னு சொல்லி கட்டி பிடிச்சிக்கிறாங்க ஜனனி.
கொஞ்ச நேரத்துல ஆதி குணசேகரன், கதிர், ஞானம், அந்த ராவணன் எல்லாரும் உள்ள நுழையிறாங்க. உள்ள நுழைஞ்ச அடுத்த செகண்டே ஈஸ்வரி செருப்பால அடிக்கிறாங்க அந்த ராவணன. "ஏன்டா எவ்ளோ தைரியம் இருந்தா என் குடும்பத்தையே அழிக்க பாப்ப?" அப்படின்னு சொல்லி செருப்பால அடிச்சு கழுத்த புடிச்சு வெளிய தள்ளுறாங்க. "ஏய் ஈஸ்வரி, ஏன் இப்படி நடந்துக்கிற? என்ன ஆச்சு?" அப்படின்னு கேட்குறாரு ஆதி குணசேகரன். அப்போ அவங்களுக்கெல்லாம் வீடியோ காட்டுறாரு தர்ஷன். அதை பார்த்துட்டு அவங்களும் ராவணனை காரி துப்பி வெளியே பிடிச்சி தள்ளுறாங்க. "போடா, இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் வந்த செருப்படி தான்" அப்படின்னு சொல்லி அடிச்சு துரத்துறாங்க.